ஓகே. ஸோ ஃபார் வந்து கஸ்டம் மாடியூல்ல வந்து நம்ம இப்போ நேற்று வர அட்மின் செட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுறது பார்த்துருந்தோம். அட்மின் செட்டிங்ஸ் வச்சுட்டு அட்மின் செட்டிங்ஸ்லேருந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறது அது வர பார்த்துருந்தோம் இல்லையா? அப்புறம் வந்து செஷன் வச்சு பார்த்தோம். பட் ஆனால் இதில் ஏதோ சம்திங் லாகின் ஆகலை. மற்றவங்க வேற யாருக்காவது கரெக்டாக லாகின் ஆகி அந்த மாதிரி செஷன் நேம் இமெயில் ஏதாவது டிஸ்பிளே ஆச்சுதான் யாருக்காவது? கௌசல்யா, நந்தினி யாருக்காவது? மேபி இவங்களோட மிஷினில் வந்து அந்த லாகின் இஷ்யூ இருந்ததுனால ட்ரை பண்ணீங்களா? சரி, ஓகே. அது நீங்கள் அதை ட்ரை பண்ணும் போது பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. வேற இப்போ சரி, இப்போ அடுத்தது இன்னைக்கு எது பார்க்கலாம்னா நம்ம ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ப்ராடக்ட் கலெக்ஷன் என்னன்னா இப்போ நார்மலாக முன்னாடி பழைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு டேட்டா பேஸில் உள்ள ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறத வந்து எப்படி சொல்றது, டேட்டா பேஸில் ஜென்ரலாக டேட்டா பேஸில் கொரி பண்ணி எடுப்போம். ஒரு எஸ்கியூலோ மைஸ்கியூலோ கொரி போட்டு அதில் உள்ள ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு லூப் பண்ணி எடுப்போம். மெஜென்டோவில் அதை வந்து என்ன சொல்லுவோம்னா கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதை ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷன் சொல்லுவோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் எடுக்கிறத வந்து கஸ்டமர் கலெக்ஷன் சொல்லுவோம். வேற என்ன சொல்றது, ப்ராடக்ட்ஸு, கஸ்டமர்ஸு, கேட்டகிரி, அப்படி எல்லாமே கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் உள்ள ஒரு ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதில் பார்ப்போம். மெஜெண்டோ டு கெட் ப்ராடக்ட் கலெக்ஷன். ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அதில் இதுலேயே இருக்குது, மேக் பிளாஸாலேயே இருக்குது. ஸோ இது என்னன்னா ஒரு 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 மாடியூல் கிரியேட் பண்ணுறோம். அந்த மாடியூலில் வந்து அதாவது ஒரு பேஜ் போடுறோம். அந்த பேஜில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் இதில் பண்ண போகக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ இது எந்த மாதிரினா, இப்போ டிஃபால்ட்டாகவே மெஜெண்டோவில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் கூட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. கரெக்டாக இப்போ பேக்ஸ்ன்னு போனால் பேக்ஸுடைய கேட்டகரியில் இருக்கிறது லிஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு ரிக்குவயர்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும்னா, எனக்கு வந்து ஒரு என்கிட்ட வந்து ஒரு 100 ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து ஒரு 50 ப்ராடக்ட் மட்டும் ஒரே ஒரு லொக்கேஷனில் மட்டும் நான் சேல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? எப்படின்னா இப்போ அதான் 100 ப்ராடக்ட்ஸில் 50 ப்ராடக்ட் மட்டும் ஒரே ஒரு லொக்கேஷன். இப்போ ஏதோ ஒரு ஊரில் மட்டும் சேல் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணணும். அந்த பேஜில் அந்த ஊரில் சேல் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆக்சுவலாக நிறைய டைப்ல பண்ணலாம். எப்படின்னா ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணி அந்த கேட்டகரிக்குள்ள அசைன் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஆட்ரிபியூட்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் போயிட்டு அந்த ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி தான் ஒரு கேட்டகரி இல்லாம தனியா ஒரு மாடியூல் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜுக்குள்ள ப்ராடக்ட் கலெக்ஷன்லாம் எடுக்க போறோம். ஓகேவா? அந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுவோம். நம்ம ப்ராடக்ட் கலெக்ஷன் தான் நார்மலா இந்த கேட்டகரி பேஜ்ல தான் வந்துட்டு இருக்கலாம். கஸ்டமர் லிஸ்ட் எடுப்போம். ஓகேவா? கஸ்டமர் கலெக்ஷனை எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல டிஸ்பிளே பண்றது? அதான் நார்மலா இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து கஸ்டமர் இது டீடைல் வராது இல்ல. ஸோ கஸ்டமர் கலெக்ஷன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இது நீங்க லேட்டரா ரெஃபர் பண்ணி பாருங்க. பட் இப்போதைக்கு ரெண்டாவது பார்ப்போம். கெட் கஸ்டமர் கலெக்ஷன். ஏன்னா ப்ராடக்ட் கலெக்ஷன் தான் நமக்கு பேஜ்ல வந்துட்டு இருக்குது இல்ல. ஸோ அதனால ஓகே, அதுல இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நான் நேற்று சொன்ன மாதிரி அந்த எல்லாமே டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் தான். ஓகேவா? கஸ்டமர் கலெக்ஷன் நீங்க எடுக்கணும்னா இந்த இதுதான் ஒரு அதான் அந்த இந்த கஸ்டமர் எடுக்கக்கூடிய அந்த ஃபேக்டரி யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க இது பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? என்ன பண்ண போறோம்னா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு அதே சேம் கான்செப்ட் தான் முன்னாடி மாதிரியே ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். கண்ட்ரோலர்ல இருந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். பேஜ்ல இருந்துட்டு ஒரு சாரி கண்ட்ரோலர் இருந்து பேஜ்ல இருந்து பேஜ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்குக்குள்ள உள்ள ஃபங்க்ஷனை நம்மளோட இதுல கால் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் பண்ண போறோம். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டைப்பா பண்ணிருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லா கஸ்டமரையும் லிஸ்ட் பண்றது. ஓகேவா? அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய எல்லா கஸ்டமரையும் லிஸ்ட் பண்றது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து மேக்ஸ்ன்னு இருந்தா மட்டும் வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம அதை நமக்கு ஏத்தல மாத்திக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் சிம்பிளாக ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு மாடியூலே எடுத்து அதை இது பண்ணுறேன். ஓகேவா? பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தது எந்த மாடியூல்? ஓகே, இந்த இருக்குது நினைக்கிறேன். எஸ், ஓகேவா? நான் ஜஸ்ட் இது அந்த மாடியூல் சோர்ஸ் ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன், மற்றபடி நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இதை வந்து நேம் வந்து என்ன போடலாம்? கஸ்டமர் கலெக்ஷன் போடுறேன். ஓகேவா? புரியுதுல? இப்போ வெண்டார் நேம் வந்து மேக் பிளாஸா, அதுக்குள்ள கஸ்டமர் கலெக்ஷன்ங்கிறது மாடியூல் நேம். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் மாற்ற போறேன். ஃபர்ஸ்ட் வந்து registration.php போயிட்டு அதோட இது வந்து கஸ்டமர் கலெக்ஷன். ஓகேவா? இதுதான் மாடியூல் நேம். இதை வந்து எல்லா இடத்துலையும் போடணும். அடுத்த ஃபைல் அடுத்தது இடிசிக்குள்ள போயிட்டு மாடியூல்குள்ள மாற்றணும் மாடியூல் நேம். ஓகேவா? இதை போயிட்டு கஸ்டமர் கலெக்ஷன் மாற்றிட்டேன், அதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம நமக்கு தேவையானது மேபி இந்த இதுக்கு ஹெல்ப்பர் தேவையில்லை, ஸோ ஹெல்ப்பரை டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இவ்வளோ இது நமக்கு தேவை. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரூட்ஸ், அந்த ஃப்ரெண்ட் நேம் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும். அதை வந்து roots.xml கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே போயிட்டு நம்ம என்ன நேம் கொடுக்கலாம்? கஸ்டமர் கலெக்ஷன் அப்படின்னு போட்டுப்போம். மாடியூல் நேம் வந்து நம்மளோடது, இது கஸ்டமர் கலெக்ஷன். ஓகே, இது கேட்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூல வந்து ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணா என்ன பண்ணணும்? ஸோ அப்போ இங்கே இதுதான் roots.xml கிரியேட் பண்ணோம். அதில் வந்து ஃப்ரெண்ட் நேம் ரூட் ஐடி டிஃபைன் பண்ணணும். அதுக்கு பிறகு கண்ட்ரோலருக்குள்ள போயிட்டு அந்த நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இது சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்ம இண்டெக்ஸுக்கு பதிலாக கஸ்டமர் வச்சுப்போம். கஸ்டமருக்குள்ள ஒரு ஃபைல் போகும். ஓகே, சாரி, பேஜ் ஃபேக்டரி இருக்குது. ஸோ இதுதான். ஓகே, ஸோ கண்ட்ரோலருக்குள்ள அங்கே கஸ்டமர் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகே, கஸ்டமர் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கட்டும். ஓகேவா? இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம் அதானே, இங்கே நம்ம மாடியூல் நேம் என்ன? மேக் கிளாஸுக்கு அப்புறம் என்ன நேம் கொடுத்தோம்? கஸ்டமர் கலெக்ஷன். ஸோ அதை வந்து இதில் கொடுப்போம். ஓகேவா? மேக் கிளாஸுக்குள்ள கஸ்டமர் கலெக்ஷனுக்குள்ள நேம் என்ன கொடுத்தோம்? கிளாஸ் கண்ட்ரோலர் நேம் வந்து கஸ்டமர் கொடுத்தோம். ஸோ அதையும் கொடுத்துரும். கஸ்டமருக்குள்ள இண்டெக்ஸ்க்குள்ள இல்லை, மேக் கிளாஸா இது கஸ்டமர், அதுக்குள்ள index.php. ஓகேவா? இவ்வளோதான் போட்டுட்டோம். இது நார்மலாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். ஓகேவா? ஓகே, இது என்ன பண்ணா பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ல பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிளாஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு பேஜ் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பேஜ் கிரியேட் பண்ணுறப்போ என்ன ஆகும்? அதுக்கு இங்கே கால் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து டைரெக்டா DA.xml, சாரி, அந்த layout.xml ஃபைலுக்கு போகும். ஓகேவா? ஆமாம், ஓகே, அது பார்ப்போம். ஸோ layout.xmlக்கு நம்ம இந்த 3 செக்ஷன் இது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது வந்து ஐடி, இது வந்து கண்ட்ரோலர் நேம், இது ஆக்ஷன் நேம். ஓகேவா? ஐடி வந்து எங்க இருக்குது? ஐடி வந்து அந்த roots.xml நம்ம கொடுத்துருந்தது, கஸ்டமர் கலெக்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகேவா? தானே, இங்க இருக்கு, இந்த இருக்கு, இது ஃபர்ஸ்ட் உள்ளது, ஃபர்ஸ்ட் செக்ஷன். அடுத்தது கண்ட்ரோலர் நேம் வந்து இது கஸ்டமர், ஆக்ஷன் நேம் வந்து இது. ஓகேவா? ஸோ அப்போ நேமிங் எப்படி வரும்னா இதுக்குள்ள ஃப்ரண்ட் எண்ட் லேஅவுட்ல போயிட்டு கஸ்டமர் கலெக்ஷன் அண்டர்ஸ்கோர் கஸ்டமர் ஸ்மால்ல. ஓகேவா? கஸ்டமர் இண்டெக்ஸ். இதில் போயிட்டு நம்ம பிளாக் நேம் கொடுக்கணும். பிளாக் நேம் வந்து நமக்கு என்ன இருந்துச்சு? பிளாக் நேம் நம்ம என்ன கிரியேட் பண்ணல. சரி, நம்ம ரெண்டாவது கிரியேட் பண்ணிட்டு கொடுப்போம். ஸோ இப்போ இதுலேயே மென்ஷன் பண்ணிடுவோம். இப்போ வந்து மாடியூல் நேம் வந்து கஸ்டமர்
கலெக்ஷன். ஓகேவா? அதுக்குள்ள பிளாக்குக்குள்ள நம்ம என்ன வைக்கலாம்? கஸ்டமர் கலெக்ஷனே வைப்போம். கஸ்டமர் கலெக்ஷன் டாட் பிஎஸ்பி அப்படின்னு வைப்போம். ஓகேவா? இந்த ஃபைல் என்ன கிரியேட் பண்ணல, போய் தான் கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? நேம் கஸ்டமர் கலெக்ஷன் வைப்போம். டெம்ப்ளேட் நேமும் கஸ்டமர் கலெக்ஷன் டாட் பிஎஸ்டிஎம்எல் வைப்போம். ஓகேவா? இது ரெண்டாவது நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளாக் கிரியேட் பண்ணுவோம். போய் அதோட பிளாக்கோட நேம் என்ன வச்சிருக்கோம்? கஸ்டமர் கலெக்ஷன் வச்சிருக்கோம். பிளாக்ல போயிட்டு குட் மார்னிங் இருக்கத கஸ்டமர் கலெக்ஷன் மாற்றிருக்கோம். எப்பவுமே கிளாஸ் நேம் வந்து ஃபைல் நேம் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? கேபிட்டலைஸ்ல இருக்கணும். ஓகே, இதுல உள்ள வந்துட்டு கஸ்டமர் கலெக்ஷன் பிளாக்குள்ள நம்ம கிளாஸ் நேம். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் இது நம்ம ரெண்டாவது கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டாவது சேஞ்ச் பண்ணலாம் அந்த கஸ்டமர் டீடைல்ஸை. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்? அதில் போயிட்டு வியூவில் போயிட்டு கண்டென்ட் போயிட்டு லேஅவுட் போயிட்டு அதில் போய் பார்க்குறோம். இது கிரியேட் பண்ணியாச்சு. இது நேம் வந்து ஐடென்டிஃபிகேஷனாக டெம்ப்ளேட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட் ஃபைலுக்கு நேம் இது. ஓகேவா? நமக்கு இந்த டெம்ப்ளேட் ஃபைல் என்ன நேமில் இருக்குது? வேறு நேமில் இருக்குது. அதை ரீநேம் பண்ணுறோம். ஓகேவா? பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம். ஸோ இது ஓப்பனில் இருக்கட்டும், ரெண்டாவது பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இது என்ன பண்ணலாம்னா, ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இங்கே உள்ளது எல்லாமே பண்ணிட்டோம். பிளாக்லையும் கிரியேட் பண்ணிட்டோம். இது மட்டும் அந்த செட்டிங்ஸ்க்காக கிரியேட் பண்ணது, அது இப்போதைக்கு வேணாம், அதை எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லாமே பண்ணிட்டோம். இனிமே ஓகே, இப்போதைக்கு ஒரு மாடியூல் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். ஓகேவா? இது பண்ணுறது இப்போ என்ன ஆகும்னா, இந்த யூஆர்எல் நம்ம இந்த யூஆர்எல் கால் பண்ணியாச்சுன்னா அந்த பேஜ் கிரியேட் ஆகி எம்டியா இருக்கும். உள்ள கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஓகேவா? நீங்கள் ஆக்சுவலி இப்போ நமக்கு ரன் பண்ணோன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போ ரன் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் பண்ணுறப்போ இதை இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. அந்த யூஆர்எல் போயிட்டு கால் பண்ணணும். யூஆர்எல் எப்படி கால் பண்ணணும்னு தெரியல. ஃப்ரெண்ட் நேம் ஸ்லாஷ் கண்ட்ரோலர் நேம் ஸ்லாஷ் இது. ஸோ ஃப்ரெண்ட் நேம் உங்களுக்கு என்ன ரூட்ஸ் டாட் எக்ஸ்எம்எல்ல இருக்கும். கஸ்டமர் கலெக்ஷன். ஓகேவா? ஸ்லாஷ் கஸ்டமர் கலெக்ஷன் ஸ்லாஷ் கஸ்டமர் ஸ்லாஷ் இண்டெக்ஸ் அப்படின்னு நீங்க கால் பண்ணீங்கன்னா எம்டியா வரும். பேஜ் கிரியேட் ஆகிற ஹெட்டர் ஃபுட்டர்லாம் இருக்கும், பட் எம்டியா இருக்கும். ஓகேவா? ஹெட்டர் ஃபுட்டர்லாம் இருக்கும், பட் எம்டியா பிளாங்கா இருக்கும். ஓகே, உள்ள கண்டென்ட் எதுவுமே இருக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு பிறகுதான் இதுல சொல்லிருக்கூடியதை பண்ணணும். இது இந்த கஸ்டமர் கலெக்ஷனை எடுத்து பண்ணணும். ஸோ கஸ்டமர் கலெக்ஷன் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பிளாக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளாக்குள்ள ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இதுல கஸ்டமரே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இதுல இருக்கிறத சொல்றேன். ஓகேவா? நம்ம கிளாஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் இதை பிளேஸ் பண்ணணும். இது கன்ஸ்ட்ரக்டர் இதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். புரியுதுல்ல? நம்ம கிளாஸ் எங்க இருக்கு? இதானே கஸ்டமர் கலெக்ஷன் பிளாக். இதானே இதுக்குள்ள இந்த கிளாஸ்க்குள்ள டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை பேஸ் பண்றோம். இது நம்ம லோக்கல் வேரியபிள். இது வந்து ஃபாரின்னா அதான் இது ஃபாரின் கிளாஸ் ஆக்சுவலா. ஓகேவா? நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் ஃபீச்சர் ஆட் பண்ணக்கூடிய கிளாஸ். அப்புறம் இது வந்து ஃபாரின் ஆப்ஜெக்ட். அந்த ஃபங்க்ஷன் ஃபாரின் கிளாஸோட ஃபாரின் ஆப்ஜெக்ட் இது. ஓகேவா? இது வந்து நம்ம லோக்கல் ஆப்ஜெக்ட். அதை வந்து இதான் இது. ஓகேவா? இதை வந்து இங்க மேப் பண்றோம். ஓகேவா? ஆமாம், ஃபங்க்ஷன் நேம் எடுத்தது. அப்புறம் இதுல ரெண்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கெட் கஸ்டமர் கலெக்ஷன், அடுத்தது கெட் ஃபில்டர் கஸ்டமர் கலெக்ஷன். அதையும் அப்படி போடுவோம். ஓகே, கெட் கஸ்டமர் கலெக்ஷன் என்ன பண்ணுது? கஸ்டமர்ல இருந்து கலெக்ஷன் எடுக்குது. ஃபேக்டரியே போதும் இதுல. ஓகே, ரெண்டு டைப் பண்ணிருக்காங்க. ஓகே, இது கஸ்டமர் கலெக்ஷன் வச்சுட்டு ஓகே, இது ஆக்சுவலா இந்த ஒரு கிளாஸை வச்சுட்டே நம்ம இந்த ரெண்டுமே பண்ணலாம். பட் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ரெண்டு இதுவுமே தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து அதான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ கஸ்டமர் மட்டும் லிஸ்ட் ஆகும். இதை கால் பண்ணுறப்போ கஸ்டமர் நேம் வந்து மேக்ஸிமம் இருக்கிறதோட லிஸ்ட் ஆகும்னு போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு பார்ப்போம் என்ன கஸ்டமர்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மட்டும் லிஸ்ட் ஆகிற மாதிரி இது பண்ணிப்போம். இல்லை, அது கூட நம்ம ரெண்டாவது ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா?
ஸோ பிளாக்குள்ள நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகேவா? பேட்டரி சின்டாக்ஸ் எல்லாம் ஓகே. 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த 2 ஃபங்க்ஷனே நம்ம இதில் கால் பண்ண போகிறோம் நம்மளோட டெம்ப்ளேட் ஃபைல்குள்ள. ஓகேவா? h1 வந்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கஸ்டமர்ஸ் லிஸ்ட் அப்படி போட்டுருங்க. அதில் எப்படி போடுறோம்? ஓகேவா? இதில் கஸ்டமர்ஸ் the name என்ன நேம் வரும்? ஏதோ ரோஸா ஏதோ சம்திங் வரும். ஒரே ரெக்கார்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ரெக்கார்டு தான் இருக்குது. நம்ம ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணுவோம். நேம் வந்து சும்மா டெஸ்ட் கஸ்டமர் நேம். டெஸ்ட் கஸ்டமர் ஜெனரல் இதெல்லாம் ஓகே. டெஸ்ட் customer.com சும்மா வேற எதுவும் கொடுக்க வேணாம். ஓகேவா? நம்ம என்ன அந்த ஃபில்டர் பண்றது எப்படின்னா, அந்த கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெஸ்ட்னு இருந்தா அதை மட்டும் ஷோ பண்ற மாதிரி ஒரு ஃபில்டர் போடுவோம். ஓகேவா? இந்த அந்த ஃபங்க்ஷன்ல போட்டுருந்துல பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் போட்டுருக்கு, நம்ம டெஸ்ட்னு போடுவோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப எல்லா கஸ்டமர் டீட்டெயிலும் லிஸ்ட் ஆகும். இதை கால் பண்றப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து டெஸ்ட்னு இருந்தா மட்டும் லிஸ்ட் ஆகும். ஓகேவா? அதுதான். ஸோ இங்க அதே தான் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதை இதுல போடுறோம். நேம் டெஸ்ட் போட்டுருக்கோம். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆமாம், ஓகே, ஆட் ஆயிடுச்சு. பார்ப்போம். கஸ்டமர் கலெக்ஷன் இதில் இது போட்டுருவாங்க, அது வேறு போட்டுருவாங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜரை யூஸ் பண்ணி ஓகே, இது வந்து ஆப்ஜெக்ட் மேனேஜர் யூஸ் பண்ணி டைரெக்டாக போட்டுருவாங்க. பட் நம்ம வேற மாதிரி போட்டிருக்கோம். கஸ்டமர் டீடைல்ஸ் ஆமாம், அந்த கனெக்ஷன் எடுப்பேன் நான். இல்லை ஒரே நிமிஷம். அதில் என்ன பண்ணியிருக்கு? ரிட்டர்ன் கலெக்ஷன் தானே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே ஓகே, இதில் வந்து ஃபோன் get customer details from collection. ஆக்சுவலா என்னன்னா, கலெக்ஷன்ங்கிறது ஒரு குரூப், ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டு வரும். ஓகேவா? customer details from collection. ஓகே, ஓகே, கஸ்டமர் டீடைல் எடுத்துறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மேக்ஸிமம் போட்டு எடுத்துறாங்க. அதுக்கு பிறகு இது மொத்தமா ஓகே, இதுல வேர் டம் கொடுத்தா சரி, நான் ரெண்டாவது காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? சாரி, மொத்தமா அரே அப்படி பிரிண்ட் ஆகும். தேவையில்லை. ஸோ
ஓகே, க்ளோஸ் ஆன திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இது ஓகே. ஆமாம், இது அதில் ரிஜிஸ்டர் ஆகட்டும். இதை கமெண்ட் பண்ணிப்போம். இது வந்து இதில் ரிஜிஸ்டர் ஆகட்டும். ஓகேவா? ஸோ இப்போ மேலே ஸ்பேஸ் தேவையில்லை, மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போதைக்கு ரன் ஆகட்டும். அதுக்கு பிறகு படத்தில் உள்ள டீட்டெயில் பார்ப்போம். ஸோ கமெண்ட் ரன் பண்ணுறதுக்கு இதில் போகிறோம். லொகேஷன் போயிட்டோம். கமெண்ட்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இது ரன் ஆகி முடியட்டும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதான் மொத்தம், அதாவது இதுதான் வந்து இந்த இது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மாதிரினா நீங்கள் ப்ரோக்ராமிங் நீங்கள் படிச்சிருக்கிறப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும்னா நார்மலாக நீங்கள் ஒரு கொரி போடுவீங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் இது வேர் இது ஈக்குவல் டு இது, அந்த மாதிரி போடுவீங்க இல்லையா? இது அதே தான், அப்படியே பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த இது வந்து ஸ்டாண்டர்டாக மெஜெண்டோவில் ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும். இதை கால் பண்ணுறல ஆட் ஆட்ரிபியூட்னு ஆட் ஆட்ரிபியூட் செலக்ட்னு கால் பண்ணுறப்போ இது வந்து பேக் எண்டில் போகிறப்போ அந்த மாதிரி தான் கொரியா தான் போகும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த மாதிரி போகும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு டேபிள்ல இருந்து கால் ஆகிட்டு வரும் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ அதை ஃபில்டர் பண்ணணும். இப்போ இதே இது நீங்கள் நார்மல் கொரியில் ஃபில்டர் பண்ணால் என்ன பண்ணுவோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு மேக்ஸ், இப்போ இல்லைனா ஃபர்ஸ்ட் நேம் லைக் மேக்ஸ், அந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? அது வந்து மெஜெண்டோவில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. இப்படி கால் பண்ணால் அது அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மெஜெண்டோ டேபிள்ஸ்ல இருந்து எடுக்கிறது. ஓகேவா? இதில் என்ன காம்ப்ளிகேஷன் சொல்கிறேன் எப்படின்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து கஸ்டம் ப்ரோக்ராமிங்னா உங்களுக்கு தெரியும் எந்த டேபிள்ல இருந்து எந்த டேட்டா வருதுன்னு தெரியும். பட் இப்போ நீங்கள் மெஜெண்டோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஏவின்னு ஒரு கான்செப்டில் டேட்டா வந்து சேவ் ஆகும். இப்போ நீங்கள் மெஜெண்டோ பற்றி டீட்டெயில்டாக படிச்சீங்கன்னா தெரியும். என்னன்னா எல்லாமே ஒரு ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஆட்ரிபியூட்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கலர், நேம், இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இப்போ ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா கஸ்டமரோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அது இதெல்லாம் இந்த ஃபீல்டு எல்லாமே வந்து ஒரு ஆட்ரிபியூட்டாட்டு மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ஆட்ரிபியூட் எல்லாம் இஏவினா என்ன, என்டிட்டி ஆட்ரிபியூட் வேல்யூ. ஓகேவா? அந்த ஒரு அந்த ஒரு மெத்தடாலஜியில மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்றப்ப என்ன இதுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கும், ஸ்கேலபிலிட்டி நல்லா இருக்கும். எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபீல்டு, எவ்வளவு எக்ஸ்ட்ரா இதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு டேபிள் இருக்குது, ஒரு டேபிள்ல வந்து 10 ரோ இருக்கு, 10 ஃபீல்டு இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு 10 ஃபீல்டு ஆட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இப்போ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு டேபிள், இதுல வந்து ஒரு 10 ஃபீல்டு வச்சுக்கோங்களேன். இந்த இதுல காட்டுறேன். இதான் ஒரு டேபிள், இதுல வந்து ஒரு 10 ஃபீல்டு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 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 வந்து ஒரு இவ்வளவு ஃபீல்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுவீங்க. அது என்ன ஆகும்? இதுக்கு அடுத்தது ஆட் ஆகிட்டு போகும் இல்லையா? பட் மெஜெண்டோவில் எப்படி மெயின்டைன் ஆகும்னா, ஒரு இஏவிங்கிறது எப்படின்னா ஒரு ரோ பை ரோவா ஆட் ஆகும். இப்போ இதுல ஒரு ஃபீல்டு வந்து ஒரு என்ட்ரி ஆட் ஆகும். ஒரு டேட்டாபேஸ் டேபிள்ல ஒரு இதுல நான் காட்டுறேன், இஏவின்னு இருக்கும், இஏவி ஆட்ரிபியூட்னு இருக்கும். என்ன இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா? இது எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டு, டேட்டாபேஸ் ஃபீல்டு. ஆக்சுவலா பாத்தீங்களா? வெப்சைட் ஐடி, ஸ்டோர் ஐடி, கிரியேட்டட் இன், இப்போ நம்ம பார்த்தோம்ல கஸ்டமரோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், இது எல்லாமே வந்து எப்படி ஒரு ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒவ்வொரு ஃபீல்டு வந்து ஒரு டேட்டாபேஸோட இந்த ஃபீல்டு வந்து இங்க வந்து மெயின்டைன் ஆகுது. ஓகேவா? இது இங்க இருந்து வேல்யூவை எடுத்து ஒரு டேபிள்ல வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணி வைக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து செட்டு, நேம், கஸ்டமர் நேம், அது இதுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலா மெயின்டைன் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, ஸ்கேலபிலிட்டி உங்களுக்கு அதிகம். இந்த வெப்சைட்ல வந்து நீங்க எவ்வளவு ஆட்ரிபியூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கஸ்டமைசேஷன் பெரிய பெரிய லெவல்ல சைட் போறப்போ வந்து அது ஈஸியா இருக்கும் மேனேஜ் பண்றதுக்கு. ஓகேவா?
அந்த ஒரு பர்பஸ்க்காக தான். இதுல வினோத், இதுல ஒரு சின்ன டவுட். ஓகே. இதுல காலம் நேம் நீ வந்து காலம் வந்து ரோ வைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதுல டேபிள் நேம் எந்த டேபிளுக்கு எந்த காலம்ங்கறது எந்த கேட்டகரைசேஷன் இதுல வந்திருக்கு? அதுதான். அது வந்து இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர்னு வச்சுக்கோங்க, அது சிஸ்டமே ஆல்ரெடி இந்த இருக்கு பாரு. ஆட்ரிபியூட் குரூப், ஆட்ரிபியூட் லேபிள், இந்த மாதிரி. ஆக்சுவலா அது நமக்கு ரொம்ப ரொம்ப டெஃபினட்டா தெரியாது. இந்த பத்தியான தெரியும். அந்த ஆட்ரிபியூட் ஐடியா அந்த ஆட்ரிபியூட் லேபிளுக்கு மேப் பண்றது, ஸ்டோருக்கு மேப் பண்றது, அந்த மாதிரி இருக்கும். என்ன உனக்கு டீடைல்டானா இருக்கான்றேன். இது எல்லாமே ஐடி பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. அது நம்ம கிளியரா ஃபைண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கும் பாத்துக்க. ஓகே ஓகே, பரவாயில்ல வினோத். ஆமா இரு, நான் சொல்றேன். இந்த இருக்கு பாரு, என்டிடி டைப் கோட்னு இருக்கா. இப்போ அது ஆக்சுவலா அது ஓவரால் லாஜிக் இதுதான். பட் ஆனா அதுக்கு உள்ள அவங்க கிரியேட் பண்றது என்ன கொஞ்சம் நிறைய காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் பாத்துக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம்ல, இப்போ வந்து கஸ்டமரோட ஃபீல்டு நம்ம பார்த்தோமா, அந்த கஸ்டமரோட ஃபீல்டு வந்து இந்த டேபிளுக்கு இந்த டைப்புக்குன்னு சொல்லி மேட்ச் ஆகும். கஸ்டமரோட அட்ரஸ் வந்து இதுக்குன்னு மேட்ச் ஆகும். கேட்டகரிங்கிறது இதுக்கு மேட்ச் ஆகும். ப்ராடக்ட்ங்கிறது இதுக்கு மேட்ச் ஆகும். ஆர்டர், இன்வாய்ஸ், இதெல்லாம் வந்து உனக்கு ஒரு டேபிள்னு நினைச்சுக்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் ஒரு டேபிள் இருக்கும். காட்டுறேன் அது, ஓகேவா? கஸ்டமர் அட்ரஸ், ஆர்டர், ப்ராடக்ட், இதெல்லாம். இப்போ எக்ஸாம்பிள் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் என்டிட்டி இந்த இருக்குதா, இந்த மாதிரி. இதுல இமெயில், ஃபர்ஸ்ட் நேம் இந்த இருக்கா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாம். ஆக்சுவலா தான் அது ஓவராலா எப்படி சொல்லணும்னா நம்ம இவி ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். பட் அது பேக் எண்ட்ல வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி அதை வந்து நம்ம டைரக்டா ஒரு கொரி போட்டு விசிபிளா ஒரு கொரி போட்டு எடுக்க முடியாது, புரியுதுல்ல? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அந்த அதுல அந்த ஃபைல் அதுல கொடுத்துருக்காங்கல்ல ஒரு ஃபார்மேட் எங்க இருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வைஸ் இன்பில்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி எடுக்கிறது ஈஸி. மற்றபடி டைரக்டா நம்ம கொரி ஃபார்மேட்லயே பண்ணலாம். பட் அது வந்து ரெக்கமெண்டட் வே கிடையாது. அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொரி, இப்போ இது வந்து நார்மலா ஒரு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன், கரெக்டா தானே? அதனால நம்ம இதை வச்சு பண்ணிட்டோம். இப்போ நீ நிறைய இன்னர் ஜாயின் பண்ணணும், கஸ்டமர்ட்டு நம்ம ஒரு கொரி, அதாவது புரியுதுல்ல, நம்ம நிறைய இன்னர் ஜாயின் நிறைய கஸ்டமர்ட்டு பண்ணணும் அப்படின்னா கஸ்டம் கொரிக்கு போகலாம். அதுக்கு ஆப்ஷன் உண்டு ஆக்சுவலா. விஜெண்டோ டு யூஸ் கஸ்டம் கொரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும் ஆக்சுவலா. இல்ல காட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். எஸ்கியூஎல்னு போட்டு அதுல கனெக்ஷன்ல ஆட் பண்ணி இது டேபிள் நேம், வேர் கண்டிஷன், இதெல்லாம் இப்படி ஆட் பண்ணியா பண்ணலாம். அந்த மாதிரி. அதாவது பட் அது வந்து ஒஸ்ட் கண்டிஷன்ல போனோம். அதாவது நம்ம நார்மல் லெஜெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்மளால பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மட்டும் அந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? சரி சரி, புரியுது. ஓகே ஓகே சரி, ஓகே. இது ரெண்டா எப்படி தான் பார்ப்போம். ஓகே, அதுதான். இன்னொன்று என்னன்னா கஸ்டமர் இன்னொன்று மெஜெண்டோட டேட்டா பேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஓகேவா? மெஜெண்டோ ஃபைல்ஸை விட டேட்டா பேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு டேட்டாவை போயிட்டு இதில் தான் இருக்குது அப்படின்னு ப்ரீடிஃபைன்டாக ஈஸியாக ஃபைன் பண்ண முடியாது. சேல்ஸ் ஆர்டர்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் டீட்டெயில்னா இந்த கஸ்டமரோட டீட்டெயில் வந்து ஒரு 7 டேபிளில் சேவ் ஆகிருக்கும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காட்டுறேன். ஆர்டர், ஒன் செகண்ட். ஓகே, ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் தான். ஓகே, சேல்ஸ் ஆர்டர்ங்கிறது மீதி ஆர்டர் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கிரியேட் ஆகும், ஓகேவா? இப்போ கஸ்டமர் ஆர்டர் இதில் பிளேஸ் ஆகிருக்குமா ஆல்ரெடி? ஓகே, இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டேபிள் கஸ்டமர் டீட்டெயிலில் சேவ் பண்ணுறது, ஓகேவா? கஸ்டமர் அதான் இது. இப்போ என்டிடி வேர் கேர், அதாவது நீங்கள் அந்த ஆட்ரிபியூட்ல இப்போ
அந்த இப்போ வந்து நம்ம ஆட்ரிபியூட்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்ன்னு சொன்னேன்ல. இப்போ அதுலலாம் வந்து இப்போ